வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ். டேட் 20th ஏப்ரல் 2019. முதல்ல நம்ம பார்க்க போகிறது தமிழக நிகழ்வுகள். தமிழகத்தில் நடைபெற்ற மக்களவை தொகுதி தேர்தலில் 71% வாக்குகள் பதிவாகியுள்ளது. வேலூர் தொகுதியை தவிர்த்து 38 தொகுதியில் நடைபெற்ற தேர்தலில் அதிகபட்சமாக தர்மபுரி மக்களவை தொகுதியில் 80.47% வாக்குப்பதிவு கிடைத்துள்ளது. குறைந்த வாக்குப்பதிவானது தென் சென்னை பகுதியில் 57.43% பதிவாகியுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நடைபெற்ற மக்களவை தொகுதி தேர்தலில் அதிகபட்ச வாக்குகள் பதிவான தொகுதி எது? இதோட விடை தர்மபுரி 80.47% வாக்குகள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்திய நிகழ்வுகள். கடற்கரையோர பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு புயல் எச்சரிக்கை தகவல்களை அளிப்பதற்காகவும் பருவநிலை தொடர்பான முக்கிய தகவல்களை வெளியிடுவதற்காக பருவநிலை மாற்ற ஆராய்ச்சி மையம் சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இது இந்தியா ஜெர்மனி பராமரிப்பு மையத்தின் ஒத்துழைப்போடு அமைக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ஜெர்மனி பராமரிப்பு மையத்தின் ஒத்துழைப்போடு பருவநிலை மாற்ற ஆராய்ச்சி மையம் எங்கு அமையப்பட்டுள்ளது? இதோட விடை இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் சென்னை. அடுத்த செய்தி, இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கிடையேயான கடற்படை பயிற்சியான வருணா என்ற பயிற்சியானது கோவா கடற்கரை பகுதியில் நடைபெற உள்ளது. இதில் இரு நாடுகளின் நீர்மூழ்கி கப்பல்கள் பங்கு பெறும் ஒரு உயர்மட்ட கடற்படை பயிற்சியாகும். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, வருணா என்ற கடற்படை பயிற்சியானது எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெறுகிறது? இதோட விடை இந்தியா மற்றும் பிரான்ஸ். அடுத்து நம்ம உலக நிகழ்வுகளை பார்க்கலாம். இந்திய கடற்படை மற்றும் வியட்நாம் கடற்படைகளுக்கு இடையேயான விபிஎன் பில்லட் என்ற கடற்பயிற்சியானது வியட்நாமில் நடைபெற்றது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, விபிஎன் பில்லட் என்ற கடற்பயிற்சியானது எங்கு நடைபெற்றது? இதோட விடை வியட்நாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செய்திகள். இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த டெல் ஆலிவ் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் உலகின் முதல் வஸ்குலாரிஜிட்டல் பொறிக்கப்பட்ட 3D இதயம் தயாரித்துள்ளனர். இது நோயாளிகளின் செல் மற்றும் உயிரியல் பொருட்கள் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, எந்த நாட்டை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் நோயாளிகளின் செல் மற்றும் உயிரியல் பொருட்கள் மூலம் 3D இதயத்தை தயாரித்துள்ளனர்? இதோட விடை இஸ்ரேல். அடுத்த செய்தி, மரியானா அகழியில் ஒரு புதுமையான எண்ணெயை உண்ணும் பாக்டீரியத்தை அறிவியலாளர்கள் கண்டறிந்துள்ளனர். ஹைட்ரோ கார்பனை சிதைத்து இந்த பாக்டீரியாவானது எண்ணெய் கசிவுகளை சுத்தம் செய்வதற்கான வழிகளை கண்டறிய முடியும். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோ கார்பனை உண்ணும் பாக்டீரியம் சமீபத்தில் எங்கு கண்டறியப்பட்டது? இதோட விடை மரியானா அகழி. அடுத்த செய்தி, இலங்கையின் முதலாவது செயற்கைக்கோளான ராவணா 1 என்ற செயற்கைக்கோள் அமெரிக்காவின் நாசாவின் உதவியுடன் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. இதன் மூலம் சர்வதேச விண்வெளி உலகில் இலங்கை நுழைந்துள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையின் முதலாவது செயற்கைக்கோள் எது? இதோட விடை ராவணா 1. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நியமனங்கள். ககதீப் கான் என்பவர் லண்டனில் உள்ள ராயல் சமூகத்தின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் தடுப்பூசி பரிசோதனைகளுக்கு உதவுவதற்காக தேசிய ரோட்டா வைரஸ் மற்றும் தைராய்டு கண்காணிப்பு அமைப்புகள் மற்றும் ஆய்வகங்களை உருவாக்கியுள்ளார். இதிலிருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, லண்டனில் உள்ள ராயல் சமூகத்தின் உறுப்பினராக சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இதோட விடை ககன்தீப் காங். அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கிய தினங்கள். ஹிமாச்சல் தினம் ஏப்ரல் 15. ஹிமாச்சல் பிரதேசமானது ஏப்ரல் 15, 1948 ஒரு தனி மாகாணமாக உருவாக்கப்பட்டதன் நினைவாக ஏப்ரல் 15ஆம் நாள் இமாச்சல் தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இமாச்சல் பிரதேசமானது ஜனவரி 25, 1971ஆம் ஆண்டு இந்தியாவின் 18வது மாநிலமாக மாறியது குறிப்பிடத்தக்கது.
இதுலேருந்து கேள்வி எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாச்சல் பிரதேசமானது இந்தியாவின் எத்தனையாவது மாநிலமாக எப்போது சேர்க்கப்பட்டது? இதொரு விடை 18வது ஜனவரி 25, 1971. இவ்வளோ நேரம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். அடுத்து நம்ம நீதிக்கான குவிஸோட ஆன்சர்ஸை பார்க்கலாம். முதல் கேள்வி, DF-26 என்ற ஏவுகணையை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்திய நாடு எது? இதொரு விடை சீனா. அடுத்த கேள்வி, ரோஷினி மொபைல் செயலியை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது? இதொரு விடை IIT ரோப்பர். மூன்றாவது கேள்வி, நெசவாளர்களுக்கு உதவுவதற்காக rewave.in என்ற மின்னணு வலைத்தளத்தை உருவாக்கிய நிறுவனம் எது? இதொரு விடை மைக்ரோசாஃப்ட் இந்தியா. நான்காவது கேள்வி, HD-2174-9B என்ற புதிய கோளை கண்டறிந்துள்ள நாசாவின் விண்கலம் எது? இதோட விடை TESS, டிரான்சிட்டிங் எக்ஸோபிளானட் சர்வே சேட்டலைட். ஐந்தாவது கேள்வி, சூரியனை விட நீண்ட தொலைவில் உள்ள அல்டிமா துளை என்ற நுண்கோளை ஆராய்வதற்கான விண்கலம் எது? இதோட விடை நியூ ஹொரைசன். இவ்வளோ நேரம் நம்ம நீதி குவிஸ்க்கான ஆன்சர்ஸை பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து நம்ம இன்னைக்கான குவிஸ் கொஷின்ஸை பார்க்கலாம். பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவோ திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக விருது பெற்ற தமிழக மாவட்டம் எது? அடுத்த கேள்வி, 2019ஆம் ஆண்டின் அசோக் சக்ரா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? மூன்றாவது கேள்வி, அமெரிக்காவில் உள்ள பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்தின் உயரிய விருதான கர்னாட் விருது பெற்ற இந்தியர் யார்? அடுத்த கேள்வி, 2019ஆம் ஆண்டின் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அப்தாபி ரந்தன் புரஸ்கர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஐந்தாவது கேள்வி, எந்த இந்திய அமெரிக்க கொடையாளிக்கு 2019ஆம் ஆண்டிற்கான ரோசா பார்க்ஸ் முன்னோடி விருது வழங்கப்பட்டது? இந்த குவிஸ்க்கான ஆன்சர்ஸை நம்ம நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸோட பார்க்கலாம். இந்த குவிஸ் கொஷின்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் எடுத்திருக்கோம். ஸோ ஆன்சர்ஸ் தேடுறவங்க அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு டெய்லி கரண்ட் அப்டேட்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இமிடியேட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரீசெண்டாக வர்ற எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கனாலும் கரண்ட் அப்டேட்ஸ் PDF வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.